கண்ணீரண்டு போதவில். தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண பிறகு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் செகண்டாக உள்ள 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண பிறகு ஃபஸ்ட்டாக உள்ள இமேஜஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு இந்த பேக்ரவுண்ட் பிக்சரை நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வீடியோ ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துருங்க. ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த ஃபிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே வந்த பிறகு இந்த குரோமா கீ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ண பிறகு கீ கலர் அப்படின்றத கிளிக் பண்ணி ப்ளூ கலர் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கரெக்டாக ரிமூவ் ஆயிடும். நீங்கள் செலக்ட் பண்ண ப்ளூவில் கரெக்டாக ரிமூவ் ஆகலைன்னா மேலே உள்ள பாயினும் கீழே உள்ள பாயினும் உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் அந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆர்ஓ ட்ராக் பண்ணி அந்த ஃப்ரேமுக்கு தக்கன என்னோட பிக்சர் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி உங்களோட பிக்சர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. இந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு லெஃப்ட் சைடில் ஒரு 3 டாட் வந்து கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் வந்து கொடுத்துருங்க. கொடுத்தப்பறம் உங்களுக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னா அந்த கிராப்பிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆர்ஓ அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு தேவையில்லாத பாட்டு இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு பிக்சர் வந்து உள்ளே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி அப்படியே நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் வந்து கிளிக் பண்ணி டூப்ளிகேட் வந்து எடுத்துகிட்டு ஆர்ஓ ட்ராக் பண்ணி ஸ்மால் பண்ணிங்க. ஸ்மால் பண்ணி இந்த ஃப்ரேம்லேயே அதே பிக்சர் தான் வைக்க போகிறோம். கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்கு தக்கன அட்ஜஸ்ட் பண்ணி சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் வந்து கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் வந்து கொடுத்துருங்க. அவ்வளோதான். இந்த ஃப்ரேமில் வந்து கரெக்டாக 2 ஃப்ரேம்லேயும் உங்களோட பிக்சர் வந்து ஆட் பண்ணிட்டு அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட லிரிக்ஸ் டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த லிரிக்ஸ் டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த லிரிக்ஸ் வந்து நல்லாவே தெரியுது. கரெக்டாக கீழே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிங்க. சைஸ் பெருசாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஸ்மால் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. இல்லை சின்னதாக இருக்குது அப்படின்னா பெருசாக்கணும் அப்படின்னா பெருசாகிக்கலாம். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டு அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்து லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட பார்ட்டிகல்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த ஃபிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. இந்த பார்ட்டிகல்ஸோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணுறதா மேலே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக அச்சி அப்படின்னு இருக்கும். இதில் உங்களுக்கு என்ன கலர் வந்து பிடிச்சிருக்கோ கரெக்டாக நீங்கள் அந்த கலர் வந்து நீங்கள் செட் பண்ணிங்க. இப்போ நான் இந்த கலர் வந்து செட் பண்ணிக்கிறேன். அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ வந்து ஒரு ஃப்ரேம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு இந்த ஃப்ரேமே அப்படியே நம்ம வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு வீடியோ வேணும் அப்படின்றத பாருங்கள். இப்போ நம்ம லிரிக்ஸ் டெம்ப்ளேட் தக்கன ரெடி பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு போதும். அதனால் இந்த எண்டுக்கு வந்துட்டு மேலே உள்ள பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணி இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்டாக உள்ள ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணிங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா உள்ளது எல்லாமே கட் ஆயிரும். இந்த அளவுக்கு தான் உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகும். அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு நம்ம ரெடி பண்ண வீடியோட ப்ரிவியூ வந்து பார்த்துருங்க. ப்ளே பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களோட பிக்சரை ஆட் பண்ணி ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து கிரியேட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண வீடியோவை உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள டவுன்லோட் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மேட் வந்து சப்போர்ட் ஆகும் அதை வச்சுட்டு கீழே உள்ள சேவஸ் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக ரெண்டராய் முடிஞ்சதும் உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட ஹலோ டெக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.